விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். கடவுள் வந்து இந்த உலகத்தை படைக்கிறாங்க. 3 கடவுள் சேர்ந்து, பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேரும் சேர்ந்து உலகத்தை படைக்கிறாங்க. அதாவது உலகம் வந்த புதுசில். ஸோ அவங்க பறவைகளை படைத்தாங்க, விலங்குகளை படைத்தாங்க, மனுஷங்களை படைத்தாங்க, இப்படி எல்லாத்தையும் படைக்கிறாங்க. அதாவது உயிரினங்களை சொல்கிறேன் நான். இப்படி படைச்சிட்டு பார்த்தா எல்லாம் ஒரே கலராக இருக்குது. அப்போ எல்லோரும் யோசித்தாங்க, ஸோ அவங்கவுங்களுக்குன்னு ஒரு விருப்பமான கலர் கொடுத்துடலாம் அப்படின்னு. ஃபஸ்ட்டு பறவைகளெல்லாம் கூப்பிட்றாரு. அவங்கவுங்க என்னென்ன கலர் கேட்குறாங்களோ அந்த பறவைகளுக்கெல்லாம் கலர் கொடுத்துட்டாரு. தென் அடுத்தது விலங்குகள்லாம் கூப்பிட்றாங்க. விலங்குகள்லாம் என்னென்ன கலர் கேட்டுச்சோ அதுங்களும் வாங்கிட்டு போயிடுச்சு. மனுஷங்களையும் கூப்பிட்டு இந்த மாதிரி என்னென்ன கலர் வேணும்னு கேட்டாங்களோ அவங்களுக்கு தகுந்த கலர் கொடுத்துட்டாரு. ஒரே ஒரு பறவை மட்டும் என்ன பண்ணுச்சுன்னா, ரொம்ப தூரத்துலேருந்து வருது. வர்ற வழியில் நல்ல மழை, புயல், எல்லாம் இருக்குது. அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு நம்ம எப்படியாவது கலர் வாங்கிடணும் கடவுள்கிட்ட அப்படின்ட்டு பறந்து விடாமுயற்சி வந்துகிட்டே இருக்குது. புயல், பயங்கரமாக புயல், காற்று, மழை எல்லாத்தையும் கடந்து அங்கேருந்து வருது. கடைசியாக வருது. கலர் எல்லாம் தீர்ந்து போச்சு, கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. கடவுள் சொல்கிறாரு, உனக்கு ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு கலர் என்கிட்ட இல்லை, நீ கடைசியாக வந்துட்ட, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். தீர்ந்து போச்சு, இனிமேல் கலர் இல்லை அப்படின்னாரு. அப்போ அது சொல்லிச்சு, எனக்கு ஏதாவது ஒரு கலர், எந்த கலராவது கொடுங்க கடவுளே அப்படின்னு சொன்னதும், சரி எல்லா கலர்லேயும் மிக்ஸ் பண்ணி உனக்கு கொடுக்கவா அப்படின்னு கேட்டார் கடவுள் அந்த பறவைக்கிட்ட. எல்லா கலரையும் எடுத்து அதுக்கு பண்ணி விட்டார். அந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பறவை. ஸோ விடாமுயற்சி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஜெயிக்கலாம். அந்த பறவை வந்து விடாமுயற்சியாக எல்லாத்தையும் கடந்து வந்ததா, கடைசியில் வந்தது பாரு, ஒரு கலருக்கு தான் வந்துச்சு. ஆனால் அதுக்கு எத்தனை கலர் கிடச்சிருக்கு பாருங்கள். அதுதான் விடாமுயற்சி. எந்த ஒரு நல்ல செயலையும் விடாமுயற்சியோடு செஞ்சால் கண்டிப்பாக நமக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த கதை.